பாட்டாளி மக்கள் கட்சி தமிழ்நாட்டில் ஒரு வலிமையான கட்சி என்ற பேசப்பட்ட நிலையில் இப்போ ஏற்பட்டிருக்கிற ஒரு நெருக்கடி, ஒரு குழப்பமான சூழ்நிலையில் நான் மன உளைச்சல் வேதனைப்படுறது மாதிரியே எங்கள் கட்சியில் இருக்கிற பொறுப்பாளர்கள், அடிமட்டத்தில் இருக்கிற கீழே இருக்கிற எல்லாருக்கும் கடுமையான பாதிப்பு. வரக்கூடிய செய்தியை ஒவ்வொரு நாளும் பக்கம் இரு தரப்பிலிருந்து வரக்கூடிய செய்தியை பார்க்கும் பொழுது எங்கள் கட்சியில் எல்லாரும் குழம்பு போய் ரொம்ப வேதனையாக இருக்கிறாங்க. இது மாறணும், மீண்டும் பழைய நிலைமைக்கு வரணுங்கிறதா என்னுடைய விருப்பமாக ஆசை. எங்கள் இயக்கத்தில் இருக்கிற எல்லாருடைய ஆசையாக தான். அதனால் இதுக்கு தீர்வு என்ன, முடிவு என்னென்னா, இருவரும் ஒரே இடத்தில் அமர்ந்து பேசி அவங்களாம் முடிவு பண்ணால் வெளியே வேறு தீர்வு எல்லாம் பேசி பார்த்தாச்சு, சொல்லி பார்த்தாச்சு. என்ன நடக்க போகுதுன்னா, இப்போ இருவரும் பேசி என்ன தீர்வு முடிவுங்கிறத அவங்க தான் வெளியிடணும். அப்படி ஒரு முடிவு வெளியிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, பாட்டாளி மக்களுக்கு வேகமாக பழைய நிலைமைக்கு மேலே நான் மீண்டும் மீண்டும் வற்புறுத்துறதெல்லாம் பாட்டாளி மக்கள் கட்சி பழைய நிலைமைக்கு மேலே எதிர்கொண்டு எழுதணும், வளர்ச்சி பெறணும். இருவரும் பேசி நல்ல தீர்வு எட்ட வேண்டும் என்பதாக என்னுடைய கருத்தாகவும் எங்கள் கட்சியினுடைய எல்லாருடைய கருத்தாகவும். கொரோனா மாற்றம் தொடர்பாக மனு கொடுத்துருக்காங்க ஐயா, அது எப்படியா பார்க்குறீங்க? கொரோனா மாற்றுறதாக ஒரு மனு கொடுக்கப்பட்டு நேற்று மருத்துவர் ஐயாவும் ஒரு கடிதம் கொடுத்துருக்காரு. இந்த கொரோனா பிரச்சனை இன்னும் பிரச்சனை வராது. அதனை இருந்து இன்னும் ஓராண்டு கூட இல்லை. நேற்று நாட்கள் சட்டமான ஒரு பெரிய பிரச்சனை வராது. ஒரு ஆதரவாளர்கள் வந்து அவர் தொடர்ந்து நீக்கிட்டு வர்றாரு. இங்கே வர்றது அங்கே போகிறது இப்படி மாறி மாறி நடக்குது. இது ஒரு குழப்பத்தை தான் உண்டாக்குமே தவிர இது வளர்ச்சிக்கு அடிப்படையாக இருக்காது. இது ஒரு தீர்வாகவும் அமையாது. நிறைய கேள்விகள் உள்ள நடக்கிற பிரச்சனைகள்லாம் கேள்விகளாகவும் பதிலாகவும் சொன்னால் அது சரியாக இருக்காது. ஏன்னா ஒரு உட்கட்சி பிரச்சனை, அது முக்கியமானவர்கள். எங்கள் மருத்துவரையாக 45 ஆண்டு காலம் சாதாரணமான பட்டி தொட்டியெல்லாம் போய் சோறு தண்ணி இல்லாமல், தூக்கம் இல்லாமல் இந்த இயக்கத்தை வளர்த்தவர். அவர் இல்லைன்னா அந்த இயக்கமே இல்லை. இன்றைக்கி வன்னியர் சங்கமாக பாட்டாளி மக்கள் கட்சி என்ற அமைப்போ இன்றைக்கி தமிழ்நாட்டில் பேசப்படுற தவிர்க்க முடியாத ஒரு சக்தியாக மருத்துவரையாக இருக்காரு. அதனால் மருத்துவரையா வழியில் எல்லாரும் நடக்கணும்னு ஆசைப்படுறாங்க. அதே நேரத்தில் எங்கள் மருத்துவர் சின்னையா அவர்களை இன்றைக்கி கட்சியில் முன்னிலைப்படுத்தி, அவர் முன்னிலைப்படுத்தி முதலமைச்சர் வேட்பாளராக இருந்துச்சு, அதுக்கு மத்திய அமைச்சராக இருந்து அவர் வலிமைப்படுத்திடுவார். அப்போ இந்த இரண்டு சக்திகளும் ஒன்றா சேர்ந்தால் தான் மீண்டும் பெரிய வலிமையாக இருக்கும். இல்லைன்னா மறுபடியும் மிகப்பெரிய சோதனையை நமக்கு நலிவு தான் ஏற்படும். அதனால் இந்த நலிவு ஏற்படக்கூடாது, சோதனை போகணும். இப்படி மாறி மாறி பொறுப்பாளர் மாற்றுறது, போடுறது, நீக்கிறது ஒரு தீர்வு அமையாது. இது விரைவில் தீர்வு காணணும். சரிங்க. ஒரு கேள்வியில் நான் கேட்குறீங்க, கேள்விகள் கேட்க அந்த பதில் சொல்கிறது ஒரு விரிசலுக்கு அல்லது மன வருத்தத்துக்கு வேதனைக்கு ஆளாச்சுமே தவிர தீர்வுக்கு வழி வரும். தீர்வு தான் முக்கியம். மற்றபடி கேள்விகளும் பதிலும் சொல்கிறது ஒரு நல்ல தீர்வு உண்டாக்காது. நல்லதாக இருக்காது. பாமக பிரச்சனைக்கு வந்து பாஜக தான் காரணம். ஒன்று இதில் எந்த கட்சியை நம்ம கொடுக்கணும், அவங்க என்னப்போ நம்ம கட்சியில் இருக்கிறோம்னா ஒன்றா சேரணும். அதுக்கு இருவரும் ஒன்றா சேர்ந்து பிரச்சனை, மற்ற கட்சி என்ன வேலை இருக்குது? எந்த கட்சியும் தலையிட முடியாது. இதில் யாரும் இப்போ நாங்கள் சொல்கிறதோ அல்லது மற்றவங்க சொல்கிறதோ, எங்கள் கட்சியில் இருக்கிறவங்க சொல்கிறதோ அல்லது வேறு கட்சியில் இருக்கிறவங்க சொல்கிறாங்கன்னு சொல்கிறதெல்லாம் எடுபடாது. அப்படி ஒன்றும் இல்லை. மாற்று கட்சியில் இன்னொரு கட்சியில் எந்த கட்சியில் சொன்னால் கூட அதை ஏற்றுப்போம். என்ன அவங்க சொல்கிறதும் இல்லை. அப்படிப்பட்ட செய்திகள் எங்களுக்கு எந்த கட்சியில் இருந்தால் இந்த பிளவுக்கு உண்டான காரணங்கிற செய்தி எதுவும் வரல. எந்த கட்சிகளும் காரணமும் இல்லை. ஆனால் ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்தால் தான் தீர்வு.